ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சர்வ பூமியின் ஆண்டவரை எல்லாம் துதிங்க, அப்படியே துதிங்க பாப்போம். இயேசுவே அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஓ மகிமையே மகிமையே ஓ மகிமையே நிரப்புமே நிரப்புமே. கைகளை உயர்த்தி நிரப்புமே எங்களை நிரப்புமே. சபதன கதரோ உம்மாவியா நிரப்புமே. ரபசேகரோ ராஜ்யம் வருவதாக, நீதியை நடப்பிப்பீராக இயேசுவே. வானம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால், வானம் திறக்கப்படட்டும். In the name of Jesus. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய ராஜ்யம் பலத்தோடு இந்த பகுதியில் இறங்கி வரட்டும். எல்லா மாம்ச எண்ணங்கள், மாம்ச கிரியைகள், எல்லா ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை எரித்து சாம்பலாக்குகிறோம். என் ராஜாவுக்கு முன்பதாக சாசகமாய் விழுந்து பணிந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். லேகே இயேசுவே நிரப்புமே நிரப்புமே இயேசுவே. அப்பா உம்மாவியா நிரப்புமே. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமை நிறைந்தவனாக எல்லாருக்கும் முன்பதாக ஆமென். அவருடைய வார்த்தையை ஒருவனும் எதிர்க்க முடியவில்லை. அவருடைய வாக்கு வல்ல ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். ஒருவனும் அவனை எதிர்க்க முடியவில்லை. அந்த எதிர்க்க முடியாத வாக்கு வல்லமைகளை இந்த கடைசி நாட்களில் திருச்சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்து, ஓ கர்த்தருடைய வல்லமையை தேசத்தில் வெளிப்படுத்தும்படி எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா மாடிக்கிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. வாக்கு வல்ல ஞானத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஸ்தேவானுக்கு ஆமென் எல்லா வெளிப்பாடுகளை கொடுத்து எல்லா சவாலோடு பேசுவதற்கு இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வல்லமையினால் வல்லமை நிரப்புங்க. விசுவாசத்தினால் வல்லமை நிரப்பப்பட்டவனாக வானம் திறந்திருக்கிறதை பார்த்தது போல இன்றைக்கு வானம் திறந்திருக்கிறதை ஆமென். ஓ இன்றைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் வானம் திறந்திருக்கிறது. மகிமையை பார்க்கிற ஊழியர்களா எங்களை மாற்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா உரத்த சத்தமாய் ஹல்லேலூயா. Sing together everybody, come on. Hallelujah, hallelujah. Choir எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Listen, come on, everybody. Yes, yes. Hallelujah. நாகர்கோயிலிலே கர்த்தருடைய வானம் திறந்திருக்கிறது. மேகங்கள் இறங்கட்டும் அப்பா. ஆமென், ஆமென். ஆயிரக்கணக்கான தூதர்களை நான் வரவேற்கிறேன். பரமசேனை நான் வரவேற்கிறேன். பரமசேனை வரவேற்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். Come on, come on. Hallelujah. ஒவ்வொரு பிள்ளைகள் இறங்கட்டும் அப்பா. எல்லா நுகத்தடிகள் முறியட்டும் அப்பா. அடைந்து போன எல்லா
வானம் திறந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். வானம் திறந்திருக்கிறது. தயவு செய்து மானிட்டர் பண்ணுங்க. வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்கிறது. பரலோகம் உங்களுக்கு நேராக சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. கேளுங்கள், கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவராய் மாற்றுவார். ஆமென். ஏன் எடுத்த உடனே அல்லேலூயா என்ற முழக்கத்தை ஏன் பாடுகிறோம் என்று சொன்னார். அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையிலே பெரும் யுத்தம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த சத்தமிட்டு அல்லேலூயா என்று முழங்கினார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின வேசிக்கு நியாய தீர்ப்பு வந்தது என்று வாசிக்கிறோம். அவர்கள் மீண்டும் அல்லேலூயா என்று பாடினார்கள். நியாயத்தை ஒவ்வொரு அல்லேலூயா என்று பாடுபடுதெல்லாம் இந்த தேசத்தை அலக்கடித்துக் கொண்டிருக்கிற வேசிகளுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். கையை தட்டி லகமரே ராஜல கனமரே பலபா மரக்கன செலே. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். வசனங்களை சீக்கிரமாய் வாசிங்கள். எடுத்தவங்க வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. இந்த பைபிள் ரீட் பண்றதுக்குன்னு ஒரு 3 பேர் வச்சிருக்கேன். நான் வசனங்கள் அதிகமா சொல்லுவேன். Thank you Jesus. யாருமே இல்லையா? இவ்வளவு பேர் இருக்கு, வசனத்தை வாசிக்கிறது ஆள் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் ஆமென் வல்லமையும் ஆமென் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. லிசன், கவனிங்க. ஒரு அல்லேலூயாவுல என்ன நடக்குது? 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி நீங்கள் போடுகிற ஒவ்வொரு அல்லேலூயாவிலும் இந்த தேசத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ரத்தத்தின் மேல் வெறி உள்ளவளாய் இருக்கிற பரிசுத்தவானுடைய சாட்சிகள் மேல் வெறி உள்ளவளாய் இருக்கிற அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். கையை தட்டி தீமா ரபா கபா தீரபா ரகரபா ரகபா. மீண்டும் அவர்கள் ஒரு அல்லேலூயா சொன்னார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகழ் என்னைக்கும்
என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நிறைய பேர் அல்லேலூயா சொல்லாதன்னுவாங்க. ஏன் சொன்னா அது வேசினுடைய தடை. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் அனைத்தையும் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 23:10, தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கித்துக் கொண்டிருக்கிறதா. எல்லா வல்லமை அழிக்கிற ஒரே ஆயுதம் அல்லேலூயா என்ற முழக்கத்தோடு பரிசுத்தவான்கள் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு பூமியில் இறங்கும். நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது அல்லேலூயா என்ற வார்த்தையை ஆழமாய் துதிக்கும் பொழுது, ஓ சத்துருக்களுக்கு நியாயத்தீர்ப்பு இறங்கும். ஓ thank you God, wonderful Lord. வானம் திறந்திருக்கிறது, நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் வானம் திறந்திருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்க போகிறார். நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்ற போக. எப்பொழுது வானம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே வானம் திறக்கப்படுவதற்கு. எஸ் 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 கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு பாடலை கூட பாடுவோம். எனக்கு நேரம் 1 மணி நேரம் எனக்கு பத்தாது. என்ன வர்ஷிப்பே நான் ஒரு 3/4 மணி நேரம் எடுப்பேன். நல்லா இருக்கும். நீங்க பரலோகத்தை அப்படியே லைவா பார்க்கலாம். ஆமென். சரி, நமக்கு கொடுத்த நேரத்தை முடிக்க ஒரே ஒரு பாடலை. ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். எஃப் மைனர். ஓ ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், விலையேற பெற்ற ரத்தமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 400 வருஷ அடிமைதனத்தை முறித்த ரத்தம், நிழலோட்டமாயிருந்த ரத்தம். லேவியராகமம் 26:13 சொல்கிறது, அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின ரத்தம். நிழலோட்டமா இருக்கிற ரத்தமே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினதா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் அற நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை என்னை சாதாரணமா நிற்க வைக்கவில்லை, ராஜாக்களாக நிற்க வைத்த அந்த ரத்தம். கையை தட்டி, ராஜாக்களாக நிற்க வைத்த ரத்தம். ஆமென். கடைசியாக சொர்க்கத்திலே பரலோகத்திலே பலிபீடத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும், ஆமென், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாக சாட்சியோடு நின்று பரலோகத்திலே காட்சி அளிக்கிறதை பார்க்கிறோம். உங்களை என்னை நிற்க பண்ணுகிற ரத்தம். ஓ ரீமார், அந்த கராத்திரி வேளையிலே அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து, ஓ நீதியை நடப்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கப்படுவதற்கு கரங்களை தட்டி, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமாய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், இல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமாய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், இல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாரும் பாடுங்க, ரத்தமே ரத்தம் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை பாடுங்க பாடுங்க பாடுங்க, சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், இல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உன்னில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உன்னில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும்.
ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே எல்லா சாபங்கள் உடையுது, எல்லா சூரியங்கள் உடையுது, மந்திரங்கள் உடையுது. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. ஓ சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், 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 ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே எல்லா பங்கு ரத்தம் தெளிக்கப்படட்டும், ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா கட்டு உடையுது, எல்லா கட்டு உடையுது, எல்லா போராட்டம் உடையுது. ரத்தமே கண்ணியம் ரத்தம் 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 ரமா ரிகா பாதா பாதா. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை பாடுங்க. வசனத்தை ஜெயித்திடுவோம், இல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. ரத்தமே எல்லா கையை தட்டி இயேசுவே, உம்முடைய ரத்தம் 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 என்னை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கட்டும். எனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், என் சிந்தனைக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், எல்லா பொல்லாத சிந்தனைகள், எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இந்த ராத்திரி வேளை வேறறுக்கப்படட்டும், வேறறுக்கப்படுவதாக, வேறறுக்கப்படுவதாக. எல்லா எல்லா கையை தட்டி ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ஏற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பிழையற்பட்ட காலத்தில் நிழலோட்டமா இருக்கிற அந்த ரத்தம் 400 வருஷத்தினுடைய அடிமைதனத்தை முறித்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக நிற்க வைத்தது, ஆசாரியனாக நிற்க வைத்தது, பரலோகத்தில் நிற்க வைத்தது, சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்க வைத்தது. ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, பெரிய ஆயுதம் ரத்தம், பெரிய ஆயுதம் எனக்கு இருக்கிறது. அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம். சொல்லுங்க, என் நிலைக்கால்களிலே, என் குடும்பத்திலே, எங்க திருச்சபையிலே,
எங்கள் தேசத்தில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இப்பொழுது வான மண்டலத்தில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. வான மண்டலத்தில் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த தேசத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள், எழுப்புதல், நாமே சபை வளர விடாதபடிக்கு எந்தெந்த விதத்தில் போராடி எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. வான மண்டலங்களில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு தெளிக்கிறோம். சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அப்படியே செய்ய போறதுக்காக கைகளை உயர்த்தி சொல்லும். கடைசியா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ரெண்டு கையை உயர்த்தி, யுவர் மை லைஃப், என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையில் ஒளிவிளக்கே நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா. ரெண்டு கையை உயர்த்தி, ஐ சரண்டர் லார்ட், என் வாழ்வே. சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வே. சத்தமா, இயேசு ஒருத்தர் தான் வாழ்வு, வேற யாருமே வாழ்வு கிடையாது. யாரும் வாழ்வை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு வாழ்வை கொடுக்க முடியாது. எல்லாம் தற்காலிகமான உறவுகள். பணம் தற்காலிகமானது, உறவுகள் தற்காலிகமானது, எல்லாமே தற்காலிகமான, நிரந்தரமானது ஒன்றுமே இல்லை. என்னை விட்டு எடுபடாத ஒரே ஒரு பங்கு அவர்தான். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு சொன்ன பிராமிஸ் வேர்ட் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன், இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். மோசே பார்த்து இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உன்னோடு கூட இருக்கிறேன். கையை தட்டி, ஓ வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். ஆமென். உட்கார்ந்து